ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் பூக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளாக ரோஸ் குச்சி வெட்டி வச்சு அதிலேருந்து தலைவி எப்படி எடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி நான் ரோஜா செடியை ப்ரூன் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வெயில் காலத்துக்கு முன்னாடியே நம்ம ரோஜா செடியை ப்ரூன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த ப்ரூன் பண்ண குச்சியிலேருந்து ஒரு 4 நல்லபடியான குச்சி, ஸ்ட்ராங்கான குச்சியாக எடுத்து மண்ணில் ஊண்டி வச்சுருந்தேன். ஊண்டி வச்சதுலேருந்து ஒரு 4 நாளாக தான் ஆயிருக்கும். அதுலேயே இந்த தலைவெல்லாம் நல்லபடியாக எடுத்துருச்சு. மண் நம்ம நல்லா நிழல் பாங்கான இடத்துல வச்சு அந்த குச்சியை வச்சோங்கும்போது சீக்கிரம் இதில் காமிச்சிருக்கிற போல் தலைவு நல்லா எடுத்து நமக்கு செடி வர ஆரம்பிச்சிடும். ஒட்டு கட்டுற ரோஜா செடியை காட்டிலுமே நம்மளாக வச்சு எடுக்கிற ரோஜா குச்சி இப்படி தலைவி வரும்போது அதனால ஹெல்த்தாக ஆரோக்கியமாக வளரும். அதுக்கு நம்ம ஊண்டி வச்சுருக்க மண் கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கணும் இந்த வெயில் காலத்துக்கு. அப்போ நம்ம நல்லபடியாக அடுத்த செடி எடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.